வணக்கம். வெல்கம் டு முன்னேற்றம் கிளாஸ் வித் சதீஷ். கிளாஸ் 12 தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் யூனிட் 3ல அக்கௌண்டிங் ஃபார் பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல்ஸ் சாப்டர்ல we are continuing with the concepts. இன்னைக்கு பார்க்க போறது வந்து salary and commission to partners, interest on loan from partners, division of profit among partners. So இதோட concepts வீடியோ தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். Let's go and learn about some new terms, English versus Tamil. Tamil medium பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். English medium பசங்க you can learn some new Tamil வார்த்தை as well. Salary or commission. Salary ஊதியம், commission கழிவு. Skill and expertise திறன். ஸ்கில்லுக்கு வந்து திறன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. எக்ஸ்பர்டீஸ் நிபுணத்துவம். ஸோ ஸ்கில் அண்ட் எக்ஸ்பர்டீஸ் திறன் மற்றும் நிபுணத்துவம். நெட் ப்ராஃபிட் நிகர லாபத்தில். நம்ம ஏர்லியர் வீடியோஸ்ல பார்த்துருக்கோம் இந்த கான்செப்ட்ஸ்லாம். ஆனாலும் ஜஸ்ட் ஒரு குவிக் ரிவிஷனுக்காக ஃபிக்ஸட் கேபிட்டல் நிலை முதல், ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மாறுபடும் முதல், கரண்ட் அக்கௌண்ட் நடப்பு கணக்கு. இப்போ கான்செப்டை டிஸ்கஸ் பண்ண போறோம். Let's go to our classroom. தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் டெக்ஸ்ட் புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுங்க. We are discussing 3.8ல salary and commission to partner concept, கூட்டாளியின் ஊதியம் மற்றும் கழிவு. ஸோ இந்த சாப்டர்ல பார்த்தீங்கன்னா எனி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல பார்ட்னர்ஸ் வந்து வெறும் லாபத்தை ஒண்டி எடுத்துக்கிறது இல்லை. லாபத்துக்கு முன்னாடி அவங்களோட மாதாந்திர செலவுக்கு they also take certain salaries, and based on agreements between partners in the partnership deed, sometimes they are also entitled to commission, அதாவது கழிவு. அது வந்து it is based on their skill and expertise, அவங்க வேலை செஞ்சது, managerial work done, etc. அது பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு இந்த அக்ரிமெண்ட்ல they agree between partners. அப்படி இருக்கும்போது யூ ஹேவ் டு மேக் ஷுர் தட் இதெல்லாம் அக்கௌண்ட் ஆகணும் இல்லையா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல. பிஃபோர் ஏன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல ஒன்ஸ் பார்ட்னர்ஸ் நடத்தும் போது தி அரைவ் அட் ப்ராஃபிட்ஸ். ஆனால் பிஃபோர் ப்ராஃபிட்ஸ் கெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு போட்டிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு வி ஹவ் லேர்ன்ட். அதே மாதிரி அவங்களுக்கு உண்டான சேலரி, அவங்களுக்கு உண்டான கமிஷன், அதுக்கப்புறம் வேற ஏதாவது, அப்புறம் அவங்க ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ், இது எல்லாம் அவங்களோட பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்லயோ கரண்ட் அக்கௌண்ட்லயோ வி கிரெடிட். எப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவோம்? இஃப் இட்ஸ் அ ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். எப்போ கரண்ட் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவோம்? இப்போ ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி போடுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் பார்ட்னர் சேலரி டிசைட் ஆயிடுச்சுன்னா அந்த பார்ட்னர் சேலரியோட வேல்யூவை டெபிட் பண்ணணும். அதை வந்து அந்த பார்ட்னருக்கு கிரெடிட் கொடுக்கணும். ஸோ பார்ட்னர் சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஜேர்னல் என்ட்ரியாக போடும்போது பார்ட்னர் சேலரி அக்கௌண்ட் டெபிட் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் பேஸ்ட் ஆன் வெதர் இட் இஸ் அ ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் ஆர் ஃபிக்ஸ் கேபிட்டல் மெத்தடுக்கு பேசிஸ்ல நம்ம அங்கே கிரெடிட் கொடுப்போம். ஸோ பார்ட்னர் சேலரி வந்து ஒரு 10,000 ரூபாய் இருந்ததுன்னா வி டெபிட். அது எந்த பார்ட்னருக்குன்னு பார்க்கணும். பார்ட்னர் ஏ ஆர் பார்ட்னர் பி, அதுக்கேற்ற மாதிரி வி ஹேவ் டு கிவ் இட் இன் தேர் ரெஸ்பெக்டிவ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். அதே மாதிரி பார்ட்னர்ஸ் கமிஷன் என்ன கால்குலேட் பண்றோமோ பார்ட்னர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிட்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம். ஸோ இது ரொம்ப ஈஸி. இதையே தான் வந்து தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா சிறு நிறுவனங்களில் கூட்டாளிகளுக்கான உழைப்பூதியம், ஊதியம் அல்லது கழிவு போன்ற வகையில் அனுமதிக்கப்படலாம். இது கூட்டாளிகள் தங்கள் திறன் மற்றும் நிபுணத்துவம், திறன் தான் சொல்லியிருக்கோம், ஸ்கில், நிபுணத்துவம், எக்ஸ்பர்டீஸ், மேலாண்மை பணி, மேனேஜர் ஒர்க் போன்ற பங்களிப்பினை நிறுவனத்திற்கு அளிப்பதால் வழங்கப்படுகிறது. அவ்வாறு அனுமதிக்கப்பட்டால் இது குறித்து கூட்டாண்மை ஒப்பாவனத்தில் குறிப்பிட்டிருக்க வேண்டும். ஒப்பாவனம்னா என்ன? அதுதான் வந்து ஆங்கிலத்துல பார்ட்னர்ஷிப் டீட்னு சொல்றோம். ஒப்பாவனம்ங்கிறது வந்து பார்ட்னர்ஷிப் டீட். இப்போ அதுக்கு உண்டான ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் நம்ம இங்க பாக்குறோம். பார்ட்னர்ஸ் சேலரி அக்கௌண்ட் டெபிட், பார்ட்னர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட் எப்போ பண்ணுவோம்? ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்ல. கரண்ட் அக்கௌண்ட் எப்போ பண்ணுவோம்? ஃபிக்ஸ்ட் கேபிட்டல் மெத்தட். அப்போ வந்து நம்ம பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட்டை கால்குலேட் பண்றதுனால அடுத்தது என்ன பண்ணோம்? இந்த பார்ட்னர் சேலரி அண்ட் கமிஷன் அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணோம் இல்லையா? அது வந்து நம்ம லெட்ஜருக்கு ஒரு தனி கான்செப்ட் வீடியோ அப்புறம் லேட்டரா பண்ணுவேன். ஆனா ஞாபகம் வச்சுங்க, எனி அக்கௌண்ட் நீங்க ஒரு டெபிட் ஓபன் பண்ணீங்கன்னா அதுக்கு அதை க்ளோஸ் பண்ணுது டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் சிஸ்டம்ல.
ஸோ இது எல்லாத்தையும் பார்ட்னர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணிட்டு பார்ட்னர்ஸ் சேலரி அக்கௌண்ட் கமிஷன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்கலி பார்ட்னர்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டுக்கு அதை எடுத்துட்டு போவோம். when we see the next concept on profit and loss appropriation account அப்போ அதை டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இந்த ரெண்டு என்ட்ரி போடணும். ஃபர்ஸ்ட் ஃபார் salary and commission due கால்குலேட் பண்ணோன்னு போட வேண்டியது பார்ட்னர் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணணும். அதே வந்து ரெஸ்பெக்டிவ் பார்ட்னர் சேலரி அக்கௌண்ட் அண்ட் பார்ட்னர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு you have to make sure that it gets cleared out to profit and loss appropriation account at the end of the accounting year. இப்போ partners are entitled to remuneration only if there is profit in the firm. இது வந்து முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ராஃபிட்ஸ் இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு ரெம்யூனரேஷன் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் அது அக்ரிமெண்ட்ல இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் அக்ரிமெண்ட்ல அந்த பார்ட்னர்ஷிப் டீட்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இஃப் there is a profit in the firm, இது ஒன் மார்க் கொஸ்டினா வரலாம் இல்லையா? ப்ராஃபிட்ஸ் ஆர் பார்ட்னர்ஸ் entitled to remuneration. If there is a loss na illa அப்படின்னு சொல்லலாம். It's true or false னு வந்துதான் only they are entitled to remuneration. Remuneration ங்கிறது என்னது? Salary or commission is a remuneration. Hence profit and loss appropriation account is debited. As the remuneration is due to the partners, capital and current account is credited. இப்போ என்ன சொல்லிருக்காங்க? As the remuneration is due to the partners, capital and current account is credited. அதான் நம்ம இப்போ பார்த்தோம். Commission to partners may be allowed as a percentage of net profit before charging such commission or as a percentage of net profit after charging such commission. அதாவது be allowed as a net profit before charging such commission or after charging such commission. நிறுவனத்தில் லாபம் இருந்தால் மட்டுமே கூட்டாளிகள் ஊதியம் பெற தகுதியுடையவராகிறார்கள். இப்ப அடுத்தது வந்து நம்ம கமிஷனை பத்தி பேசுறோம். கூட்டாளிகளின் கழிவு நிகர லாபத்தில் குறிப்பிட்ட வழிகாடு கழிவுக்கு முன் உள்ள நிகர லாபத்தில் அல்லது கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபத்தில். இதுதான் பிஃபோர் சார்ஜிங் ஆர் ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன் இப்ப டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ ஹவு டு கால்குலேட் பிஃபோர் சார்ஜிங் ஆர் ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன் கான்செப்டை பார்க்க போறோம். இப்போ பிஃபோர் சார்ஜிங்கா இருந்ததுன்னா வெரி ஈஸிங்க. வெறும் நெட் ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்க. வாட் எவர் இஸ் நெட் ப்ராஃபிட் இஸ் கிவன் அதை எடுத்துக்கலாம். சே இஃப் இட்ஸ் 10,000 rupees, பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த 10% கொடுத்துருப்பாங்க. ஸோ 10/100 இல்லையா? ஸோ நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் வந்து 10% இருந்தா நம்ம அதை அப்படியே கால்குலேட் பண்ண வேண்டியதான் 1000 rupees. இப்போ அதே வந்து கமிஷன் as a percentage of net profit after charging such commission, அதாவது கமிஷன் சார்ஜ் பண்ண அப்புறம் கால்குலேட் பண்ணணும்னு கொடுத்தாங்கன்னா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் எடுத்துக்கணும். ஸோ நம்ம ப்ராப்ளத்தில் போடும்போது தெரியும், ரெண்டு பார்ட்னர் இருந்தால் ஒரு பார்ட்னருக்கு பிஃபோர் ஒரு பார்ட்னருக்கு ஆஃப்டர்னா அதை வந்து நம்ம எடுத்துட்டு we have to also make sure if it's an after charging we have to use this formula. இப்போ அந்த 10,000 into 10/100 plus 10 போட்டுக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்காக மேபி நான் ஐ வில் கீப் இட் as 11,000. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து சால்வ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இஃப் த ப்ராஃபிட் வாஸ் 11,000 rupees and if the commission was 10, இப்போ 100 plus 10 எப்போ ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷனில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ 110 11,000 into 10/110 அப்படி பண்ணும்போது அதுவும் 1,000 rupees தான் வரும் இந்த எக்ஸாம்பிளில். ஓகே, இப்போ illustration 20 போய் பார்க்கலாம். முரளி and சேத்து ஆர் பார்ட்னர்ஸ் இன் அ ஃபர்ம். முரளியும் சேத்தும் கூட்டாளிகளா இருக்காங்க. முரளி இஸ் டு கெட் அ கமிஷன் கழிவு ஆஃப் 10% ஆஃப் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷன். இதை அண்டர்லைன் பண்ணீங்க, பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷன். இப்போ பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷன்னா அவரோட நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ முரளியோட கமிஷன் கால்குலேட் பண்ணணும். அதில் கடைசியில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் கமிஷன் டியூ டு முரளி அண்ட் சேத்து. ஸோ முரளியோட கமிஷன் கால்குலேட் பண்ணுறது ஈஸி, ஏன்னா இது வந்து பிஃபோர் சார்ஜிங் கமிஷன் ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் எவ்வளோ ஆச்சு, என்பின்னு போட்டுக்கிறேன். நெட் ப்ராஃபிட்டுக்கு பிஃபோர் கமிஷன் இன்டு ரேட் ஆஃப் ஆர் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் by 100. ஸோ இந்த கேஸில் 1,10,000 into 10/100. அப்போ அது 11,000 rupees, ரைட்?
இதை ஞாபகம் வச்சுங்க 11,000 rupees. இங்கே ஸ்பேஸ் இல்லாதனால இதை I am just going to erase it. அதில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு, நம்ம இதை வச்சுக்கலாம். இப்போ வேற கலர், just to differentiate. இப்போ what we have to calculate is Setu. Setu is to get a commission of 10% on net profit after charging all commission. So இப்போ சேத்துவோட கமிஷன் கால்குலேட் பண்ணணும். அவருக்கு ஆஃப்டர் சார்ஜிங் அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் into percentage of commission 100 plus percentage of commission அப்படின்னு அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இப்போ நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன், இது வந்து இப்போ நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் எடுத்துக்கணுமா ஆஃப்டர் கமிஷன் எடுத்துக்கணுமான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா இப்போ அவர் வந்து 11,000 rupees 1,10,000 rupees இது பண்ணிட்டாரு, ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் இருந்தது, அதுல ஃபர்ஸ்ட் முரளியோட கமிஷனை கழிக்கணும். ஸோ இது வந்து நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இஸ் ஒன்லி ஃபார் சேத்து. ஸோ முரளிக்கு என்ன வாங்கியிருக்காரோ அந்த 1,10,000 இருந்து இந்த 11,000 கழிக்கணும் ஃபர்ஸ்ட். அதுதான் முரளியோட நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன். அது வந்து என்ன ஆகும் 99,000. சேத்துக்கு எடுத்துக்கும் போது 99,000 தான் எடுத்துக்கணும். இன்டூ 10/100 plus 10 110 வச்சுக்கலாம். ஸோ முரளியோட சேத்துவோட கமிஷன் இஸ் 9,000 rupees. முரளியோட கமிஷன் இஸ் 11,000 rupees. அடுத்த கான்செப்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃப்ரம் பார்ட்னர்ஸ். சம்டைம்ஸ் பிஸ்னஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க, பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்தும் கடன் வாங்கிப்பாங்க கேபிட்டல் தவிர. ஸோ பிஸ்னஸுக்கு முதல் போட்டது வந்து பார்ட்னர்ஸ். அதே சமயம் பார்ட்னர்ஷிப்ல ஒரு பார்ட்னர் கிட்ட அவர் கையில சொத்துக்கள் இருந்ததுனாலும் அவர்கிட்ட இருந்து கடனா வாங்கிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கடனா வாங்குறது பேர் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். அதுக்கு வட்டி கொடுக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃப்ரம் பார்ட்னர்ஸ். சம்டைம்ஸ் பார்ட்னர் மே ப்ரொவைட் லோன் ஆர் அட்வான்ஸ் டு த ஃபர்ம். பேங்க்ல போய் கடன் கேட்காம பார்ட்னர்ஸே வந்து கடன் கொடுப்பாங்க இந்த பிசினஸ்க்கு. இன் சச் கேசஸ் பார்ட்னர்ஸ் லோன் ஆர் அட்வான்ஸ் அக்கௌண்ட் இஸ் டு பி செப்பரேட்லி மெயின்டைன். அதாவது இந்த கேபிட்டல் அக்கௌண்டோட இதை மிக்ஸ் பண்ணக்கூடாது. கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்டோட செப்பரேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு தான் இங்க கீழே பாத்தீங்கன்னா இந்த ஜேர்னல் என்ட்ரி பார்க்க போறோம். பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட்னு ஓப்பன் பண்ணி ஆகணும். The partners are entitled to interest on the loan or advance at the rate agreed by them. அவங்களுக்குள்ள என்ன ரேட் அக்ரி பண்ணிருக்காங்களோ அது பேஸ் பண்ணி கொடுக்கணும். ரேட்டே அக்ரி பண்ணலன்னா என்ன ஆகும், இந்த பார்ட்னர்ஷிப் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட்ல அந்த சட்டத்துல ஸ்பெசிபிக் கிளாஸ் செக்ஷன் 13 கிளாஸ் டி, இது வந்து கிளாஸ் டின்னு சொல்லணும். CLAUSC கிளாஸ் டி, அதாவது மெயின் செக்ஷன் வந்து செக்ஷன் 13, அதுல கிளாஸ் டி, அதாவது அதுல இருக்கிற 4வது பாயிண்ட் ABCDன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த கிளாஸ் டீல என்ன சொல்லியிருக்குன்னா, if there is no such agreement, the partners are entitled to an interest of rate of 6% per annum. அந்த அக்ரிமெண்ட்ல இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டு பார்ட்னர் ஃப்ரம் பார்ட்னர்ஸ் கொடுத்தாலும் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃப்ரம் பார்ட்னர்ஸ் அது 6% கொடுக்கணும். if there is no agreement, எப்படி ஏன் கொடுக்கணும், it is as per law and the section 13 clause D of the Indian Partnership Act 1932. இது வந்து ஒரு ஷார்ட் கொஸ்டினா 1 மார்க் கொஸ்டினா கேட்கலாம். அதுக்காக இதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இதுல ஒன்றும் ப்ராப்ளம்னு they don't have any illustrations, but at least இந்த கான்செப்டை படிச்சுங்க. இதுக்கு ஒரு என்ன என்ட்ரி பண்ணணும், அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட் டெபிட் டு பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட் கிரெடிட். இதே வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட் டெபிட் டு பார்ட்னர்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட் டெபிட் டு பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட் கிரெடிட். இது வந்து ஒரு என்ட்ரியா கேட்டா பண்ணலாம், இல்லைன்னா இது ஒரு ஷார்ட் ஆன்சரா கேட்டா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃப்ரம் பார்ட்னர்ஸ், இது ஒரு 3 bulletsா நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஸோ எஸ் பார்ட்னர்ஸ் மே ப்ரொவைட் லோன் ஆர் அட்வான்ஸ் டு த ஃபர்ம் அப்படி இருந்ததுன்னா they have to separately maintain books of accounts அப்படின்னு சொல்லலாம். that is the very important point. அதுக்கு கண்டிப்பா மார்க் கொடுப்பாங்க. அப்புறம் அதுக்கு பார்ட்னர்ஸ் ஆர் entitled the interest as agreed between them. செகண்ட் பாயிண்ட் இதெல்லாம் if they have not agreed between them, then as per section 13 clause D of the Indian Partnership Act 1932, we have to provide an interest at the rate of 6% per annum. Third point எழுதிட்டு இந்த journal entry போடுங்க, கண்டிப்பா full marks கிடைக்கும். Now let's say அதே மாதிரி அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, we have to also close partners loan account. அதை க்ளோஸ் பண்றதுக்கு instead of profit and loss appropriation account பதிலா
இங்க லாஸ்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்னு ஓபன் பண்றோம் இல்லையா, அதுக்கு பதிலா டைரக்டா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துட்டு போனோம். இதை வந்து நம்ம ஏதாவது ப்ராப்ளம்ல பார்க்கலாம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு டு இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். ஸோ அத்துடன் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃப்ரம் பார்ட்னர்ஸ் கான்செப்ட் முடிஞ்சது. இப்போ லாஸ்ட் கான்செப்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். எதுக்குன்னா நம்ம இப்போ அடுத்த கான்செப்ட்ல என்ன பார்க்க போறோம், டோட்டலா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் பார்க்க போறோம். பிளஸ் இந்த நம்ம பார்ட்னர்ஷிப் சாப்டர்லயே பாத்தீங்கன்னா வி ஹேவ் அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட், இந்த கான்செப்ட்லாம் வருது. அங்க இந்த கான்செப்ட்ஸ்லாம் அப்ளை பண்ண போறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப பேசிக் ஃபண்டமெண்டல், அதனால தான் இது ஃபண்டமெண்டல் சாப்டர்னு சொல்றாங்க. டிவிஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ், அதாவது ரெண்டு பார்ட்னருக்குள்ள, ரெண்டு பார்ட்னரோ 3 பார்ட்னரோ 4 பார்ட்னரோ அவங்களுக்குள்ள ஒரு பிசினஸ் நடத்தி அவங்க அந்த பிசினஸ்ல லாபமோ நட்டமோ பண்ணினாங்கன்னா அதுக்கு உண்டான அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுங்கிறதுக்கு தான் இந்த கான்செப்ட். The net profit as per the profit and loss account of a firm is subject to adjustment of interest on capital, interest on drawings, etc. இது அடுத்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன்ல பார்க்க போறோம். ஆனா வெரி குவிக்கா சொல்லணும்னா, சே ஒரு இந்த பிசினஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு நெட் ப்ராஃபிட் பண்றாங்க, சே 5 லட்சம் ரூபாய். ஆனா அந்த 5 லட்சம் ரூபாய் அப்படியே பார்ட்னருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. இப்போ அதுல அவருக்கு வட்டி கொடுக்கணும்னா, அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இவங்க இந்த பிசினஸ்க்கு அவங்களோட முதலுக்காக அவங்க வட்டியை எடுத்துப்பாங்க. அதுக்கு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, கேபிட்டல் ஷேரிங் ரேஷியோ, அதெல்லாம் அந்த கான்செப்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம பார்த்துட்டோம். சரி, ஒரு 50,000 ரூபாய் எடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க. அப்புறம் 4,50,000 ரூபாய். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பிசினஸுக்கு வரவு மாதிரி வரும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிப்பாங்க, 20,000 இது மைனஸ் பண்ணிப்பாங்க. ஸோ 4,70,000 வருது வச்சுங்க. அதை தவிர நம்ம இப்போ வேற ஏதாவது செலவுகளோ வேற ஏதாவது அவருக்கு உண்டான சேலரி கொடுக்கணும், இல்லைன்னா கமிஷன் கொடுக்கணும், அதெல்லாம் கழிச்சுப்போம். சரி, சேலரி கமிஷன்லாம் ஒரு 50,000 ரூபாய் இருந்துச்சுன்னா அந்த பிசினஸ்ல கழிச்ச அப்புறம் எவ்வளவு இருக்கும், 4,20,000 இருக்கும். இந்த 4,20,000 தான் நம்ம இவங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸா, ப்ராஃபிட்டோ லாஸோ, இந்த கேஸ்ல இது ப்ராஃபிட், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதை தான் நம்ம அடுத்த கான்செப்ட்ல பார்க்க போறோம். பட் உங்களுக்கு ஒரு குட்டி ட்ரெய்லர் மாதிரி கொடுக்கலாம் தான் இந்த கான்செப்ட் இப்போ உங்களுக்கு கவர் பண்ணேன். ஸோ நம்ம லெட்ஸ் கோ அண்ட் ரீட் திஸ் கான்செப்ட். The net profit as per the profit and loss account of a firm is subject to adjustment of interest on capital, interest on drawings. முதல் மீது வட்டி. அதே மாதிரி தமிழ்ல நம்ம ஒரு அடி படிச்சிடலாம் தமிழ் மாணவர்களுக்காக. கூட்டாளிகளின் இடையான லாப பகிர்வு, அதை எப்படி லாப பகிர்வு பண்றாங்கன்னு பாக்குறாங்க. நிறுவனத்தின் லாப நட்ட கணக்கின் படியான நிகர லாபம் முதல் மீது வட்டி, எடுப்புகள் மீது வட்டி போன்ற சரிக்காட்டுதல்களுக்கு உட்பட்டது. இப்போ அதை தான் நம்ம ஆங்கிலத்தில் படிக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தமிழுக்கு வெரி குவிக்கா படிக்கிறதுக்காக இங்க இந்த ஸ்கிரீனை வச்சிருக்கேன். ஆனால் தமிழ் மாணவர்கள் தமிழ் புஸ்தகத்தை வச்சுங்க, அதே தான் ஆங்கிலத்திலையும் எழுதியிருக்கோம். நம்ம ஆங்கிலத்தில் எக்ஸ்பிளைன் பண்றோம், ஸோ தட் உங்களுக்கும் நீங்க ஆங்கிலம் கத்துக்கிற மாதிரி இருக்கும். So these adjustments are made by preparing a profit and loss appropriation account. So profit and loss appropriation account ரொம்ப இம்பார்ட்டன்டான அக்கௌண்ட். நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட்ல கத்துப்போம். The resultant profit of the firm being the balance in the profit and loss appropriation account. Profit and loss appropriationல இருக்கிற பேலன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் உங்க டோட்டல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும், அதுல இருந்து இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், அதாவது சேலரி கமிஷன் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ண அப்புறம் என்ன இருக்கோ அதை பார்ட்னர்ஸுக்கு டிவைட் பண்ணி கொடுப்போம். ஸோ இப்போ ப்ராஃபிட்டா இருந்தா அது it has to be divided among the partners according to their profit sharing ratio. இது கொடுத்துருப்பாங்க 3:2, 4:3 இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஆனால் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கலன்னா என்ன பண்றது, we have to distribute to the partners equally. அப்போ 2 பார்ட்னர்ஸ் இருந்தா 1:1ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அதே 3 பார்ட்னர்ஸா இருந்தா 1:1:1. அதாவது இப்போ அவங்க கையில ஒரு 1 லட்சம் ரூபாய் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல 2 பேருக்கும் 50,000 கிடைக்கும். இந்த கேஸ்ல எல்லாருக்கும் 33,333 33,333ன்னு 3 பேருக்கும் பிரிச்சு கொடுக்க போறோம். ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் பார்த்தாச்சு. நம்ம இதுல 2 பாயிண்ட் தான் சார். These adjustments are made by preparing a profit and loss appropriation account. அது ஒண்ணு. அந்த ப்ராஃபிட்ஸ் it has to be divided among the partners in the profit sharing ratio. இப்போ profit sharing ratio கொடுக்கலனா what happens if there is no profit sharing ratio? Then it has to be divided equally. So profit and loss appropriation account to partners capital account or current account. Partners capital account எப்ப பண்ணுவோம்? Only if it's a fluctuating capital method.
எப்போ கரண்ட் அக்கௌண்ட் பண்ணுவோம் ஃபிக்ஸ் கேபிட்டல் மெத்தட்ல இப்போ 2 பார்ட்னர் இருந்தால் 2 பார்ட்னர் இருக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஏ அண்ட் பிக்கு காட்டுவோம். ஏன்னா இஃப் தேர் இஸ் அ லாஸ் த ரிவர்ஸ் என்ட்ரி ஹேஸ் டு பி மேட். அதாவது லாஸா இருந்தால் இது அப்படியே ரிவர்ஸா போடணும். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கரண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராபரேஷன் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். இப்போ நம்ம 3 கான்செப்டையும் பார்த்துட்டோம் இன்னைக்கு. இத்துடன் இந்த வீடியோ நிறைவேறுகிறது. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து வில் டாக் அபவுட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட், அப்புறம் அதுக்கு உண்டான இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் சால்வ் பண்ணுவேன். வித் தட் வி வில் கோ பேக் டு த லாஸ்ட் ஸ்லைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதில் ரெகுலராக நிறைய வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ண போகிறேன் which will be helpful for students to revise, to learn and also to share with your friends. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த கமெண்ட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா ப்ளீஸ் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதில் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். உங்கள் சக மாணவர்களுக்கு உங்கள் டீச்சர்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் டீச்சர்ஸ் ஆர் டூயிங் ஃபினாமினல் ஜாப். அதுவும் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அவங்க மாணவர்களுக்கு இது ஷேர் பண்ணலாம். வேற ஏதாவது அவங்க கிட்ட ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் ரைட் இன் த கமெண்ட் செக்ஷன். நன்றி, வணக்கம். முன்னேற்றம் கிளாஸ் வித் சதீஷ். படித்தல் பாதை வகுத்தல்.